சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யகம். எங்கும் ஜுவலிக்கும் முகங்களை கொண்டவரும் பயங்கரமானவரும் உக்ரமானவரும் வீரமானவருமான மகாவிஷ்ணுவின் வடிவமான நரசிம்மரே, மரணத்துக்கே மரணமாய் இருப்பவரே, உங்களை நான் வணங்குகிறேன் என்பது நரசிம்மர் ஸ்தோத்திரமாகும். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் நரசிம்மர் வழிபாடு பிரசித்தியானது. அடித்த கையை பிடித்த பெருமாள் என்று நரசிம்மரை சொல்வது உண்டு. அவதாரங்களில் இன்ஸ்டண்டான உடனடி அவதாரமாக பிரகலாதன் காட்டிய இடத்தில் உடனே ஆவிர்பவித்தவர் நரசிம்மர். தெலுங்கானாவின் யாதாத்ரி புவனகிரி மாவட்டத்தில் உள்ள யாதகிரிகுட்டா லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் விஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பஞ்ச நரசிம்ம க்ஷேத்திரமாகும். ஹைதராபாத்திலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சிறு குன்றின் மேல் இந்த கோவில் அமைந்துள்ளது. கோவிலுக்கு செல்ல பஸ், ஆட்டோ, லிஃப்ட் மற்றும் கார் பாதை மற்றும் படிக்கட்டுகள் உள்ளன. இந்த 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. யாதவ முனிவர் யத்பி நரசிம்மரை நோக்கி தவம் செய்து அவர் குகையில் எழுந்துருளை செய்ததாக வரலாறு கூறுகிறது. வைத்திய நரசிம்மர் கோவில் என்றும் இது அழைக்கப்படுகிறது. ரிஷிபி யத்பி என்பவர் தன் மகன் ரிஷியசிருங்க முனிவரின் ஆலோசனையின்படி நரசிம்மரை வணங்கி தவம் செய்தார். நரசிம்மர் அவருக்கு 5 வடிவங்களில் ஜுவாலா நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், கண்டபேருண்ட நரசிம்மர், உக்ர நரசிம்மர் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மர் ஆகிய 5 ரூபங்களில் அருள் புரிந்து இந்த குகையிலே நிலைத்திருக்கிறார். கடுமையான நோய்களை தீர்க்கும் வல்லமையை கொண்டவராக இந்த நரசிம்மர் நம்பப்படுகிறார். குகைக்குள் 12 அடி உயரமும் 30 அடி அகலமும் கொண்ட குகையில் மூலவர் லட்சுமி நரசிம்மர் அருள் பாலிக்கிறார். ஆஞ்சநேயர், கருடன், ஆண்டாள், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ஆகியோருக்கு சந்நிதிகள் உள்ளன. முழுவதும் கருங்கற்களால் ஆன இத்திருக்கோயில் மிகவும் அழகாக இருப்பதோடு ஏராளமான பக்தர்கள் வருகையையும் தாண்டி சுத்தமாகவும் பராமரிக்கப்படுகிறது. காலை 4 மணி முதல் மதியம் 3 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 9:30 மணி வரையும் கோவில் திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகள் மற்றும் விடுமுறை நாள்களில் அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தருகின்றனர். சுமார் 10,000 முதல் 15,000 பக்தர்கள் சனி ஞாயிறுகளில் மற்றும் விடுமுறை நாட்களில் வருவதாக நம்பப்படுகிறது. இலவச தரிசனம் 150 ரூபாய் மற்றும் 300 ரூபாய்க்கான சிறப்பு தரிசனங்கள் உள்ளன. நாங்கள் 150 ரூபாய் தரிசனத்தில் சென்று சுமார் 45 நிமிடங்களில் சுவாமியை தரிசித்தோம். அக்டோபர் முதல் மார்ச் வரையில் உள்ள காலம் இந்த கோவிலுக்கு செல்ல தட்பவெப்பநிலையை ஒட்டி இதமானதாகும். கோவில் வளாகத்தில் சக்கர நாற்காலி, பார்க்கிங் மற்றும் கழிப்பறை வசதிகள் உள்ளன. புராதன யாதகிரி நரசிம்மர் கோயில் புதிய யாதகிரி நரசிம்மர் கோயிலிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன. புராண யாதகிரி நரசிம்மர் கோயிலில் 2 அதிசயங்கள் உள்ளன. ஒன்று ஹனுமான் கால்தடம் அடி, மற்றொன்று அங்குள்ள தெப்பக்குளம். ஹனுமான் கால்தடி இடம் ஹனுமான் இங்கிருந்து கிஷரா என்னும் இடத்தில் தாவிய போது வந்த தடம் இப்போதும் மாற்றமடையாது இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதே போல இங்குள்ள தெப்பத்திலும் தண்ணீர் வற்றாமல் இருக்கிறது. பிரம்மாண்டமான ராஜகோபுரம், சிக்கலான சிற்பங்கள், புராண காட்சிகள் மற்றும் தெய்வீக உருவங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அழகாக செதுக்கப்பட்ட தூண்கள், மண்டபங்கள் ஆகியவை பாரம்பரிய வைணவ கைவினைத் திறனை வெளிப்படுத்துகின்றன. கோயில் வளாகத்துள் அசல் குகை ஆலயம் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. தெய்வத்தின் மேலே உள்ள கருவறை கோபுரம் தங்கத்தால் பூசப்பட்டுள்ளது. இது தெய்வீகமான பிரகாசத்தை குறிக்கிறது. வாய்ப்பு கிடைக்கும்போது அனைவரும் சென்று தரிசித்து ஆனந்தம் அடைந்து அருள் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.